நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. வத்திக்கான் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் உன்னதமான உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். உயிர்ப்பு உன்னதமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்ததால்தான் நமது நம்பிக்கை புது பிறப்பெடுக்கின்றது. இயேசு நமக்காக உயிர்த்தார் என்ற நம்பிக்கையில் ஆளப்பட்டவர்களாய் நாம் வாழவும், நமது வாழ்வை நம்பிக்கையின் சான்றாக மாற்றவும் இந்த உயிர்ப்பு நாளில் இறைவன் நம்மை அழைக்கின்றார் என்பதை உணர்ந்து வாழ்வோம். இன்றைய நம் நிகழ்வில் உயிர்ப்பு பெருவிழா திருவிழிப்பு திருப்பலி நிகழ்வுகள், உயிர்ப்பு பெருவிழா காலை திருப்பலி நிகழ்வுகள் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஊருக்கும் உலகிற்குமான ஊர்பியத் ஓர்பித் சிறப்பு செய்தி ஆகியவை குறித்து காணலாம். ஆனந்தமே ஏப்ரல் 19 சனிக்கிழமை மாலை ரோம் உள்ளூர் நேரம் மாலை 7:30 மணியளவில், அதாவது இந்திய இலங்கை நேரம் இரவு 11 மணியளவில் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் உயிர்ப்பு பெருவிழா திருவிழிப்பு திருப்பலியானது கர்தினால்கள் அவையின் தலைவர் கர்தினால் ஜொவானி பத்திஸ்தா ரே அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. திருவிழிப்பு திருச்சடங்கில் இடம்பெறும் திரு ஒளி வழிபாடு, இறை வார்த்தை வழிபாடு, திருமுழுக்கு வழிபாடு, நற்கருணை வழிபாடு ஆகியவை இடம்பெற்றன. திரு ஒளி வழிபாட்டில் புதிய நெருப்பானது உண்டாக்கப்பட்டு பாஸ்கா திரிகள் ஏற்றப்பட்டன. பெருங்கோவிலில் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு புதிய நெருப்பினால் உண்டாக்கப்பட்ட கிறிஸ்துவின் ஒளியினால் மீண்டும் பெருங்கோவில் ஒளி வீசியது. இறை வார்த்தை வழிபாட்டில் தொடக்க நூலின் படைப்பு முதல் திரு வெளிப்பாடு வரை விவிலியத்தில் உள்ள இறைவனின் மகிமையையும் மாண்பையும் எடுத்துரைக்கும் வாசகங்கள் வாசிக்கப்பட்டன. ஒவ்வொரு வாசகத்திற்கு பின்னும் திருப்பாடல்கள் பாடலாக பாடப்பட்டதை தொடர்ந்து உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக என்ற வானவர் கீதம் பாடப்பட்டதும் பெருங்கோவிலின் மணிகள் அனைத்தும் ஒலிக்கப்பட்டன. நற்செய்தி வாசகத்தை தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறையுரையினை கர்தினால் ஜொவானி பத்திஸ்தா ரே அவர்கள் இறைமக்களுக்கு எடுத்துரைத்தார். உயிர்ப்பு என்பது எந்தவிதமான சத்தமும் எழுப்பாமல், சில சமயங்களில் இருள் சூழ்ந்த சூழல் மற்றும் அவநம்பிக்கையால் அச்சுறுத்தப்பட்டாலும் சிறிது சிறிதாக முன்னேறி தங்கள் வழியை நோக்கிச் செல்லும் சிறிய ஒளி வீசும் தளிர்களைப் போன்றது என்றும் எடுத்துரைத்தார். இயேசுவின் உயிர்ப்பு என்னும் ஒளி நிறைந்த தளிர் நம் ஒவ்வொருவரிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும் அதனை கவனமாக பாதுகாத்து வளரச் செய்வது நம் ஒவ்வொருவரின் கடமை என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. இந்த உலகம் வன்முறை மற்றும் தீமைகளால் மிக கொடியதாக மாறினாலும் கடவுள் நமது வாழ்க்கை பாதையில் நம்மோடு கூட நடக்கின்றார் என்னும் மகிழ்வின் நற்செய்தியை இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நமக்கு எடுத்துரைக்கின்றது என்றும், உயிர்ப்பின் ஒளிக்கு நமது வாழ்வில் இடம் கொடுப்போம், இவ்வுலகில் எதிர்நோக்கை உருவாக்குபவர்களாக நாம் மாறுவோம் என்றும் கூறி திருத்தந்தையின் மறையுரை கருத்துக்களை நிறைவு செய்தார் கர்தினால் ஜொவானி பத்திஸ்தா ரே. திருமுழுக்கு வழிபாட்டின் போது 3 பேருக்கு திருமுழுக்கு அருள் அடையாளத்தை வழங்கினார் கர்தினால் ரே. இறைமக்கள் அனைவரும் தங்களது திருமுழுக்கு அருள் அடையாள வார்த்தைப்பாட்டினை புதுப்பித்துக் கொண்டனர். நற்கருணை வழிபாட்டின் இறுதியில் கூடியிருந்த மக்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா ஆசீரினை கர்தினால் அவர்கள் வழங்க திருவிழிப்பு திருப்பலியானது நிறைவுற்றது.
ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை ரோம் உள்ளூர் நேரம் காலை 10:30 மணியளவில், அதாவது இந்திய இலங்கை நேரம் பிற்பகல் 2 மணியளவில் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியானது கர்தினால் ஆஞ்சலோ குமாஸ்திரி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. ஏறக்குறைய 28 கர்தினால்கள், 18 ஆயர்கள், 266 அருள் பணியாளர்கள் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலிருந்து பவனியாக வர வருகை பாடலுடன் திருப்பலியானது ஆரம்பமானது. கர்தினால் கொமாஸ்திரி அவர்கள் சிலுவை அடையாளம் வரைந்து லத்தீன் மொழியில் திருப்பலியினை துவக்கினார். In nomine Patris et Filii et Spiritus Sancti. Amen. Pax vobis. Et cum spiritu tuo. ஏறக்குறைய 35,000 மக்கள் வத்திக்கான் வளாகத்தை சூழ்ந்திருக்க, இத்தாலி மற்றும் ஹாலந்திலிருந்து வரவழைக்கப்பட்ட ஏராளமான வண்ண மலர்களால் வத்திக்கான் வளாகம் அழகுபடுத்தப்பட்டிருந்தது. திருப்பலியின் முதல் வாசகமானது ஆங்கிலத்தில் வாசிக்கப்பட்டதைத் தொடர்ந்து திருப்பாடலினை சிஸ்டைன் சிற்றாலய பாடகர் குழுவினர் பாடலாக பாடினர். அதன்பின் இரண்டாம் வாசகமானது பிரெஞ்சு மொழியில் வாசித்தளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நற்செய்தி வாசகமானது இத்தாலிய மொழியில் வாசிக்கப்பட்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறையுரை கருத்துக்களை கர்தினால் ஆஞ்சலோ குமாஸ்திரி அவர்கள் இறை மக்களுக்கு எடுத்துரைத்தார். திருத்தந்தையின் மறையுரை கருத்துக்களுக்கு இப்போது நாம் செவி சாய்ப்போம். Con tanta emozione do lettura dell'omelia che il Papa Francesco ha preparato per questo luminoso e intramontabile giorno di Pasqua. வாரத்தின் முதல் நாளில் மகதலா மரியா இயேசு அடக்கம் செய்யப்பட்டிருந்த கல்லறைக்கு சென்று பார்த்தபோது கல் அகற்றப்பட்டிருப்பதை காண்கின்றார். எனவே அதனை சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த சீடரிடமும் எடுத்துரைக்கின்றார். இதனை கண்ட சீடர்கள் இருவரும் ஒருமித்து கல்லறையை நோக்கி ஓடுகின்றனர். அவர்களின் இத்தகைய ஓட்டம் இயேசுவின் உடலை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்ற கவலையை வெளிப்படுத்துகிறது. மகதலா மரியா, பேதுரு, யோவான் ஆகியோரின் உள்ளத்து விருப்பம் இயேசுவை தேடி கண்டடைய வேண்டும் என்பதே. இயேசு உண்மையாக உயிர்த்தெழுந்தார், வாழ்கின்றார். இரவின் சிறையில் அவர் அடைக்கப்படவில்லை. கடந்த காலத்தின் நாயகனாகவோ அருங்காட்சியகத்தில் வைக்கப்படும் சிலையாகவோ அவரை நினைக்க முடியாது. மாறாக அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்த அவரை, வாழும் அவரை நமது அன்றாட வாழ்வில் உடன் வாழும் சகோதர சகோதரிகளிடத்தில் நாம் தேட வேண்டும். இயேசுவை தேடுபவர்களாக நாம் எப்போதும் இருக்க வேண்டும். இயேசு நம்முடன் இருக்கின்றார். Bisogna cercarlo e per questo non possiamo stare fermi. Dobbiamo metterci in movimento, uscire per cercarlo. துன்புறும் மனிதர்களில், அவர்கள் விடும் கண்ணீரில் அவர் இருக்கின்றார். அவரை நாம் அடையாளம் காண வேண்டும். நமது அன்பின் சிறிய செயல்கள் வாயிலாக நம் ஒவ்வொருவரின் வாழ்வையும் அழகுபடுத்தி பெருக்குகிறார் இறைவன். உயிர்ப்பின் நம்பிக்கையானது மகதலா மரியா, சீமோன் பேதுரு, யோவான் போல இயேசுவை பிற இடங்களில் தேட அழைப்பு விடுக்கின்றது. மகதலா மரியா போல நாமும் சில நேரங்களில் இயேசுவை காணாமல் தவிக்கலாம். ஆனால் அவரை தேடி கண்டடையவும், அவர் நிச்சயம் நம்மால் கண்டறியப்படுவார் என்ற நம்பிக்கையால் உறுதியூட்டப்படவும், அவரது உயிர்ப்பின் ஒளியால் நாம் ஒளியூட்டப்படவும் அழைக்கப்படுகின்றோம். சகோதர சகோதரிகளே, நமது வாழ்வின் மிகப்பெரிய நம்பிக்கை ஏழையாகவும் உடையக்கூடிய மற்றும் காயமடைந்த கிறிஸ்துவை நாம் பற்றிக்கொண்டு நமது வாழ்வை வாழ முடியும் என்பதே. ஏனெனில் அவரே மரணத்தை வென்றார், நம் வாழ்வின் இருளை வென்றார், உலகத்தின் இருளை வெல்கிறார். திருத்தூதர் பவுல் கூறுவது போல, நான் இவற்றை ஏற்கனவே அடைந்துவிட்டேன் என்றோ நிறைவு எய்திவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும் என்பதை உணர்ந்து வாழ்வோம். நமது இந்த எதிர்நோக்கு என்னும் பரிசை நம்மில் புதுப்பிக்கவும், நமது துன்பங்களையும் கவலைகளையும் அதில் மூழ்கடிக்கவும், வாழ்வின் வழியில் நாம் சந்திப்பவர்களுக்கு அதனை எடுத்துரைக்கவும், நமது வாழ்க்கையின் எதிர்காலத்தையும் மனிதகுலத்தின் விதியையும் இத்தகைய எதிர்நோக்கில் ஒப்படைக்கவும் இந்த யூபிலி ஆண்டு நம்மை அழைக்கிறது. மகிழ்ச்சியால் நிறைந்தவர்களாய் இயேசுவை சந்திக்க ஓடுவோம். அவருடைய நண்பர்களாக இருப்பதன் விலைமதிப்பற்ற அருளை மீண்டும் கண்டுபிடிப்போம். அவரது வாழ்க்கை, வார்த்தை மற்றும் உண்மை நம் பாதையை ஒளிரச் செய்யட்டும். Per questo forte invito a risvegliare la nostra fede in Gesù risorto e vivo
è sempre presente accanto a noi. Grazie Papa Francesco e buona Pasqua. இவ்வாறாக திருத்தந்தையின் மறையுரை கருத்துக்களை கர்தினால் ஆஞ்சலோ கொமாஸ்திரி அவர்கள் நிறைவு செய்தார். அதன்பின் அரபு, இஸ்பானியம், ரஷ்யம், போர்த்துகீசியம், சீனம் ஆகிய மொழிகளில் நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்கள் எடுத்துரைக்கப்பட்டதைத் தொடர்ந்து திருநற்கருணை வழிபாடானது ஆரம்பமானது. திருப்பலி நிறைவில் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் இறுதி ஆசீரனையும் இறை மக்களுக்கு கர்தினால் கொமாஸ்திரி அவர்கள் எடுத்துரைத்ததுடன் திருப்பலியானது விண்ணக அரசியாம் அன்னை மரியாவுக்கான பாடலுடன் நிறைவிற்கு வந்தது. E benedictio Dei omnipotentis, Patris e Filii e Spiritus Sancti, descendere super vos et manate semper. ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மற்றும் கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா எனும் இரு முக்கிய நாட்களில் திருத்தந்தையர் வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவிலின் நடுமாடத்திலிருந்து ஊருக்கும் உலகிற்கும் என பொருள்படும் ஊர்பியத் ஓர்பி என்ற சிறப்பு செய்தி மற்றும் வாழ்த்துக்களை வழங்கி வருகின்றனர். 13ஆம் நூற்றாண்டில் திருத்தந்தை 10ஆம் கிரகோரி அவர்களின் தலைமை பணி காலத்தில் தொடங்கப்பட்ட ஊர்பியத் ஓர்பி சிறப்பு ஆசீர் வழங்கும் பழக்கமானது இன்று வரை நடைமுறையில் இருந்து வருகிறது. அதன்படி மக்களுக்கு தனது ஊர்பியத் ஓர்பிஸ் சிறப்பு செய்தியை வழங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். Cari fratelli e sorelle, buona Pasqua. Maestro delle cerimonie, di leggere il messaggio. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அல்லேலுயா என்ற வரிகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஊர்பியத் ஓர்பி சிறப்பு செய்தியினை அவரது செயலர் அவர்கள் இறை மக்களுக்கு வாசித்தார். திருத்தந்தையின் ஊர்பியத் ஓர்பி சிறப்பு செய்திக்கு இப்போது நாம் செவிசாய்ப்போம். Cristo è risorto, alleluia. Oggi nella Chiesa finalmente risuona l'alleluia. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். இன்று நமது ஆலயங்களில் அல்லேலுயா வாழ்த்தொலி எதிரொலிக்கிறது. வாயிலிருந்து வரும் வார்த்தையாக மட்டுமல்லாமல் இதயத்திலிருந்தும் எதிரொலிக்கிறது அந்த அல்லேலுயா என்ற வார்த்தை. மேலும் உலகம் முழுவதும் உள்ள இறை மக்களுக்கு மகிழ்ச்சியின் கண்ணீரை கொண்டு வருகிறது. எருசலேமில் உள்ள வெறுமையான கல்லறை நமக்கு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்விட்ட இயேசு இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் கல்லறையில் இருப்பவர் அல்ல, மாறாக வாழ்பவர் என்பதை எடுத்துரைக்கின்றது. வெறுப்பை வென்றது அன்பு, இருளை வென்றது ஒளி, பொய்யை வென்றது உண்மை, பழி வாங்குதலை வென்றது மன்னிப்பு. தீமை என்பது நமது வாழ்விலிருந்து மறைந்து விடவில்லை, அது நம் வாழ்வின் இறுதி வரை இருக்கும். ஆனால் கடவுளின் அருளை வரவேற்று ஏற்பவர்களின் வாழ்வில் அது ஒருபோதும் அதிகாரமும் ஆதிக்கமும் செலுத்தாது. துன்பம், வலி மற்றும் வேதனையில் இருக்கும் சகோதர சகோதரிகளின் அமைதியான அழுகை கேட்கப்பட்டுள்ளது. ஒருவர் விடாது உங்கள் எல்லாரின் கண்ணீர் அனைத்தும் சேமிக்கப்பட்டுள்ளது. உலகின் தீமை அனைத்தையும் இயேசுவின் பாடுகள் மற்றும் மரணத்தின் வழியாக அவர் மீது சுமத்தினார் தந்தை கடவுள். ஆனால் இயேசு தனது எல்லையற்ற இரக்கத்தினால் அனைத்து தீமைகளையும் முறியடித்தார். மனித இதயத்தை நஞ்சாக்கி வன்முறையையும் ஊழலையும் எங்கும் விதைக்கும் அழகையின் பெருமையை அவர் ஒழித்தார். கடவுளின் செம்மறி வெற்றி பெற்றார். அதனால்தான் இன்று நாம் நமது எதிர்நோக்கான கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மகிழ்வுடன் எடுத்துரைக்கின்றோம். எதிர்நோக்கின் அடித்தளமாகிய இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்வானது எதிர்நோக்கு என்பது இனி ஒரு மாயை அல்ல. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்தார் எனும் ஏமாற்றமடையாத எதிர்நோக்கினை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த எதிர்நோக்கானது தவிர்க்கப்பட வேண்டியதல்ல, மாறாக சவாலான ஒன்று. நம்மை அந்நியப்படுத்துவதில்லை, மாறாக அதிகாரம் அளிக்கின்றது. உயிர்ப்பு என்பது வாழ்க்கையின் விழா. கடவுள் நம்மை வாழ்வதற்காக படைத்தார். மனித குலம் மீண்டும் உயர வேண்டும் என்று விரும்புகிறார். அவரது பார்வையில் ஒவ்வொரு உயிரும் விலைமதிப்பெற்றது. போரினாலும் வன்முறையினாலும் ஒவ்வொரு நாளும் பல இறப்புகள் நிகழ்வதை நாம் காண்கின்றோம். இத்தகைய வன்முறையினை நாம் நமது குடும்பங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக காண்கின்றோம். சில சமயங்களில் பலவீனமானவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், புலம்பெயர்ந்தோர் மீது வெறுப்பையும் அவமதிப்பையும் காட்டுவதை காண்கிறோம். இந்நாளில் ஒருவர் மற்றவரிடம் நம்பிக்கை கொள்வோம். நமக்கு நெருக்கமாக இல்லாதவர்களிடம் அல்லது தொலைதூர நாடுகளில் வாழ்கின்ற நமக்கு மிகவும் அறிமுகம் இல்லாத
வேறுபட்ட பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள், கருத்துக்கள் கொண்ட அனைவரும் கடவுளின் குழந்தைகள் என்ற நம்பிக்கையை நம்மில் வளர்த்துக் கொள்வோம். அமைதி சாத்தியமானது என்ற நம்பிக்கைக்கு நாம் திரும்புவோம். துன்புறும் பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேலில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுடன் எனது உடனிருப்பை வெளிப்படுத்துகிறேன். தொடர் மரணம், அழிவு போன்றவற்றை உருவாக்கி இழிவான மனிதாபிமான சூழலை ஏற்படுத்தி வரும் காசா பகுதி மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றேன். போர் நிறுத்தம் ஏற்படவும், பிணைய கைதிகள் விடுதலை செய்யப்படவும், பசியால் வாடுகின்ற அமைதியான எதிர்காலத்தை விரும்புகின்ற மக்களுக்கு உதவி செய்யவும் போரில் ஈடுபடுபவர்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன். லெபனோன் மற்றும் சிரியாவில் உள்ள கிறிஸ்தவ சமூகங்களுக்காக ஜெபிப்போம். மத்திய கிழக்கில் உள்ள கிறிஸ்தவர்கள் போர் காரணமாக உலகில் மிக மோசமான மனிதாபிமான நெருக்கடிகளில் அனுபவித்து வரும் ஏமன் மக்கள் ஆகிய அனைவருக்காகவும் ஜெபிப்போம். Cristo risorto e fonda il dono pasquale della pace sulla martoriata Ucraina e incoraggi tutti gli attori coinvolti a proseguire gli svolti volti a raggiungere una pace giusta e duratura. உயிர் தெழுந்த கிறிஸ்து துன்புறுத்தப்பட்ட உக்ரைனில் உயிர்ப்பின் அமைதியை கொடையாக பொழிவாராக. தெற்கு கவுகாசில் மிகவும் விரும்பப்படும் நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கும் வகையில் அர்மேனியாவிற்கும் அஜர்பைஜானுக்கும் இடையே ஓர் இறுதி அமைதி ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்திடப்பட்டு செயல்படுத்தப்படுவதற்காக ஜெபிப்போம். உயிர்ப்பின் ஒளி மேற்கு பால்கன், காங்கோ ஜனநாயக குடியரசு, சூடான், தென் சூடான், சஹேல், ஆப்பிரிக்காவின் கொம்பு, கிரேட் லேக்ஸ் ஆகிய பகுதிகளில் வன்முறை மற்றும் மோதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைதியையும் ஆறுதலையும் வழங்கட்டும். பிளவுகளை உருவாக்குகின்ற அரசியல் மற்றும் பொருளாதார விளைவுகளால் நிறைந்த தடைகளை உடைக்க உயிர்ப்பின் ஒளி நம்மை தூண்டுகிறது. ஒருவருக்கொருவர் அக்கறை கொள்ளவும், நல்லிணக்க ஒற்றுமையை அதிகரிக்கவும், ஒவ்வொரு மனிதனின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை வளர்க்கவும் உயிர்ப்பின் ஒளி நம்மை தூண்டுகிறது. பல ஆண்டுகளாக ஆயுத மோதல்களாலும் நில அதிர்ச்சியினாலும் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மர் மக்களுக்கு உதவ நாம் மறக்கக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் அவர்களது அன்புக்குரியவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அனைத்து தாராள மனப்பான்மை கொண்ட தன்னார்வலர்களுக்கும் நன்றி கூறுவோம். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம் மியான்மர் முழுவதற்குமான நம்பிக்கையின் அடையாளமாக விளங்குகின்றது. உலகில் உள்ள அரசியல் தலைவர்கள் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவவும், பசியை எதிர்த்து போராடவும், வளர்ச்சியை ஊக்குவிக்கும் முன் முயற்சிகளை வளர்க்கவும் கிடைக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்த வேண்டுமென்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அமைதியின் ஆயுதங்களாகிய இவைகள் மரணத்தை விதைப்பதற்கு பதிலாக எதிர்காலத்தை கட்டி எழுப்புகின்றன. மனித குலத்தின் கொள்கை நமது அன்றாட நடவடிக்கைகளின் மூளைக்கல்லாக ஒருபோதும் தோல்வியடையக்கூடாது. பொதுமக்கள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள், மனிதாபிமான பணியாளர்கள் ஆகியவர்கள் தாக்கப்படும் இலக்குகள் அல்ல. மாறாக ஆன்மாவும் மனித மாண்பும் கொண்ட மக்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யூபிலியாண்டில் போர் கைதிகளையும் அரசியல் கைதிகளையும் விடுவிக்க உயிர்ப்பு ஓர் நல்ல வாய்ப்பாக நமக்கு அமையட்டும். கடவுளுடைய உயிர்ப்பில் மரணமும் வாழ்க்கையும் ஒன்றை ஒன்று எதிர்கொண்டன. கடவுள் இப்போதும் என்றென்றும் வாழ்கிறார். ஆயுதங்களின் சத்தமும் மரணத்தின் எதிரொலிகளும் இனி கேட்கப்படாத வாழ்க்கையில் பங்கேற்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்ற உறுதியை நம்மில் விதைக்கிறார். இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று கூறிய உயிர்த்த இயேசுவில் நம்மை ஒப்படைப்போம். அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். Può far nuove tutte le cose. Buona Pasqua a tutti. இவ்வாறு திருத்தந்தையின் ஊர்பியத் ஓர்பி சிறப்பு செய்தியை திருத்தந்தையின் செயலர் அவர்கள் எடுத்துரைத்த பின் திருத்தந்தை கூடியிருந்த இறைமக்கள் அனைவருக்கும் தனது சிறப்பு ஆசிரை வழங்கினார். அதன்பின் திறந்த வாகனத்தில் அமர்ந்தபடி திருப்பயணிகள் நடுவில் வத்திக்கான் வளாகத்தில் வலம் வந்து அவர்களை வாழ்த்தினார் திருத்தந்தை. Benedicat vos omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sancti. உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி நிகழ்வுகள் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்வினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.